ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன பாட்டில் எதோட முடிச்சிருந்தோன்னா, டயங்கும் பார்போமும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்போமும் வந்து ஸ்ட்ராபெரி பொக்கே பண்ணியிருப்பாங்களே, அது கொடுத்துருப்பாங்க. டயங்கும் வந்து அதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்போம் பார்த்து சொல்லியிருப்பார். பார்போமும் ஒரு குஷியில் இருந்திருப்பார். அதோட முடிச்சிருந்தோம். இந்த பாட்டில் வந்து டயங்கும் பார்போமும் பேசிகிட்டு இருக்கும் போது பார்போம் வந்து டயங்கோட கையை பார்க்குறாரு. டயங்கோட கையில் பார்த்தா அந்த நீடில் வந்து டயங்கோட ஃபிங்கர்ஸில் பட்டு ஒரு மாதிரி புண்காயமாக இருக்கும்ல, அதை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் உன் கையிலேருந்து ரத்தம் கட்டி போன மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரத்தமும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்போம் கேட்குறாரு. அதுக்கு டயங்கும், இல்லை நான் ஆக்சுவலாக வந்து கேப்டன் ஜியானுக்காக நான் வந்து நானே வந்து கையில் தைச்ச ஹேண்ட் கர்ச்சீஃப் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ பார்வோம் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேனே தெரில. ஏன்னா இவர்கிட்ட வந்து கேப்டன் ஜிவனுக்காக இது பண்ணுன்னு சொன்னால் அவருக்கு ஒரு மாதிரி ஆகும்ல. அவர் வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்வோம் வந்து ஆன்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. அதுக்கு வந்து டயங்கும் வந்து நான் ஆக்சுவலாக அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் எங்கள் அம்மாவையும் அழைச்சிட்டு போனேன், அப்போ தான் இந்தமாரி இன்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொன்னாரா. அதுக்கு வந்து பார்வோம் சொல்லியிருப்பார், இந்தமாரி நீ இவ்வளோ ஒருத்தவங்களை கேர் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு லைட்டாக பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்போம் சொல்லுவார். அதுக்கு டைம் என்னாச்சு அப்படின்னா, அதுக்கு பார்போம் வந்து சொல்லுவார், இந்தமாரி வந்து ஜேகே வந்து ரொம்ப லக்கியான பர்சன். ஏன்னா நீ வந்து கேர் பண்ணுறீல்ல, அந்த மாதிரி என்னால் கேர் பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்போம் கொஞ்சம் டச்சிங்காக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு டைம் கவனிச்சுட்டே அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காரா. அப்போ திடீர்னு பார்போம் சொல்கிறார், சரி நீ வந்து செஞ்சு ஹேண்ட் கட்சி காட்டுறியா அப்படின்னு. உடனே டைம் இதோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து அந்த ஹேண்ட் கட்சி எடுக்கிறாரு. அதை பார்போம் பார்த்துட்டு அப்படியே அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா இவர் வந்து இவருக்காக பொக்கேலாம் விழுந்து வாரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் வந்து டேங் வந்து கடைசியில் வந்து ஜேகேக்காக தானே ஹேண்ட் கர்ச்சீஃப் ரெடி பண்ணார். அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு தோணுது, இருந்தாலும் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இது கிடைக்க போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜங்குக் வருவாப்பில் வந்து டேங்கை தூக்கிட்டு போயிடுவாப்பில் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் வந்து இந்த சைடு ட்ரை பண்ணிகிட்ருக்கதை நினச்சி பார்போமுக்கு ஒன்றும் புரியல, இப்போ நம்ம ட்ரை பண்ணுறது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் நம்ம எஃபர்ட்டை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்போம் மனசுல நினச்சிட்டு அந்த கட்சியை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து டயங்கும் வந்து அப்படியா நிஜமாலே சூப்பராக இருக்கா அப்படின்னோடனே, ஆமாம் நிஜமாலே சூப்பராக இருக்குது, இதை மட்டும் வந்து கேப்டன் ஜியான் பார்த்தாருன்னா அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு இது அப்படின்னோடனே, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறார். அப்படியே 2 பேரும் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும் போதே டேங்க் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா காலையிலேருந்து நடந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைல்ல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவர் அப்படியே வந்து பார்போமோட ஷோல்டரில் படுத்து அப்படியே தூங்கிட்டார். பார்போவும் அழகாக தூக்கிட்டு போய் டேங்கை பெட்டில் படுக்க வச்சுட்டு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஓ மனசு இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை தொட்டு கன்னத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை தலையெல்லாம் தடவி விட்டு அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறாரு. டேங் வந்து காலையில் எழுந்துச்சி பார்க்குறாரு. பார்த்தா வந்து ஒரு தலையெல்லாம் நல்லா வலிக்குது போல். எனக்கு இப்போ தலை வலிக்குது, நான் எப்படி இங்கே வந்தேன், நான் பார்போம் கூட தானே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திருக்கிறா. அப்போ தான் காலையிலேருந்து நேற்று காலையில் அப்புறம் நேற்று ராத்திரி நடந்த எல்லா சம்பவம் வருது. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்லேருந்து தனித்தனியாக ஊற்றுது. என்ன ஒரு நாளில் இவ்வளோ விஷயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்லேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் சைட் திரும்பி பார்த்தா டைம் வந்து 3 AM. இவர் ஐயோ இவ்வளோ லேட்டாக கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது இவருக்கு. திடீர்னு வந்து பார்போம் நாக் பண்ணிட்டு இருக்கியா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து டைம் இருக்கேன் அப்படின்றாரு. பார்போம் கதை திறந்து பார்த்தா டைம் வந்து யூனிஃபார்ம் வேர் பண்ணிகிட்ருக்காரு. பாதி போட்ட மாதிரி நின்றுட்டுருக்காரு. அதுக்கு வந்து பார்போம் பார்த்து சொல்கிறாரு, இன்னும் ரெடி ஆகலையா, டைம் ஆகிடுச்சி அப்படின்னோடனே, நான் வர லேட் ஆகும், நீ கொஞ்சம் போறியா, நான் வந்து ட்ரெஸ்லாம் போட்டு நான் வந்து சாப்பிட்டு வரேன் அப்படின்னோடனே பார்போமும் சரி இன்றைக்கி ட்ரெயினர்கிட்ட மாற்றாமல் தப்பிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்போம் பாய் போட்டு போயிடுறாரு. டயங்கும் யூனிஃபார்ம்லாம் வேர் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வந்து பார்க்குறாரு. யுங்கியை காணும். அப்படி இந்த சரி இன்னொரு ரூம் போய் பார்ப்போன்னு பார்த்தா ஜெனி நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. பார்போமுக்கு வந்து ஜெனி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி
இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவளை நான் படிக்க வைக்கணும்ல அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரி இது யோசிக்க டைம் இல்லை, நம்ம சீக்கிரம் போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போகிறாரு. டேங்க் ஆக்சுவலாக சமைக்கவே தெரியாது, இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு ஏதோ 1-2 டிஷ்ஷு பண்ணுவார்ல, அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போய் நிற்கிறாரு. நிற்கும் போதே பின்னாடி யாரோ கதவை தட்டிட்டு சீக்கிரமாக ஓடி வராங்க. திடீர்னு கிடுகிடுன்னு ஓடி வந்து உள்ளே பார்த்தா யூங்கி. இந்த சைடு டேங்கு ஷாக்கு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ மூச்சு திணற ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியை பார்த்து கேட்காரு. அதுக்கு யூங்கியும் வந்து ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இருங்க, அவர் மூச்சு திணறுது. அவர் வந்து சேரில் உட்காந்து தண்ணியை லபக்கு லபக்குன்னு குடிக்கிறார். குடிச்சிட்டு வந்து பாக்கெட்லேருந்து காசு எடுத்து வெளில வைக்கிறாரு. ஒரு 2-3 பொட்டலம் மாரி காசு, லைக் பொட்டலம் கிடையாது, கட்டு கட்டாக எடுத்து வைக்கிறாரு. வச்சோடனே டேங்க்கு ஷாக்கு. இவ்வளோ காசு எதுக்கு, இப்போ எதுக்கு அப்படின்னோடனே இந்தமாரி யூங்கி சொல்கிறாரு, நம்ம வந்து ஆஸ்திரேலியா போகிறோம் அப்படின்னு. ஏன் திடீர்னு ஏன் ஆஸ்திரேலியா அப்படின்னோடனே, நீங்கள் நேற்று பேசின எல்லாமே நான் கேட்டேன், ஸோ நம்ம கிளம்புறோம் இன்றைக்கி ஆஸ்திரேலியா அப்படின்றாரு. உடனே வந்து அது எப்படின்னு போவோம், ஷிப்பில் போகிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ காசு பத்துமான்னு தெரில, அது அங்கே போய் வீடு வேறு எடுக்கிறோம், அதெல்லாம் எப்படி பத்தோன்னதுக்கு, இல்லை இந்த காசு கரெக்டாக இருக்கும் அப்படின்றாரு யூங்கியும். சரி போயிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, போகிறோம் அதெல்லாம் தெரில, நம்ம போகிறோம், ஜெனி எப்படி இருந்தாலும் படிக்க வச்சே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. உடனே டேங்க் ஆமாம் ஜெனி எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு முடிவு வைக்கிறாங்க. இப்போ தான் டேங்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம எப்படி போகிறது, இன்னும் 1 வீக்கில் நம்ம ட்ரைனிங் முடிஞ்சிடும், ஆனால் இவங்க இன்றைக்கில போகிற மாதிரி இருக்குது, இன்னும் 1 வீக் வந்து நம்ம வெயிட் பண்ணணுமே, வேலைக்காகாது, நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. டேங்க் வந்து யூங்கி கிட்டே சொல்கிறாரு, இல்லை என்னால் வர முடியாது, இன்னும் எனக்கு ட்ரைனிங் இருக்குது, இன்னும் 1 வீக்கில் நான் சோல்ஜரே ஆகிடுவேன், ஆனால் இப்போ பாதியில் விட்டு வந்தால் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஜெனியும், இல்லை நீ வா, நீ வராமல் நான் மட்டும் இப்படி போகிறது, நீனும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாரு. ஆனால் வந்து டேங் இல்லை, நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க, நீங்கள் பேக் பண்ணுங்கள் போகலாம் அப்படி சொல்லிட்டு டேங் வந்து வேணாம் அப்படி சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஆனால் வந்து அவருக்கு மனசுக்குள்ள வந்து ஜங்குக்கை பார்க்கணும், நான் போனேன்னா கன்ஃபார்ம் ஜங்குக்கை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் இல்லை, ப்ராக்டிக்கலாக எடுப்போம், நம்ம யோசிக்கிறோன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அங்கே போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு முடிவு எடுத்துட்டார். இவங்களுக்கும் புரியுது, சரி இன்னும் 1 வீக் ட்ரைனிங் முடிச்சிட்டாருன்னா வந்து சோல்ஜரே ஆகிடுவான், இப்போ நம்ம பாதியிலே இழுத்துட்டு போனால் அவனுக்கு தான் கஷ்டமாக போகும், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டார். அப்புறம் 2 பேரும் வந்து அந்த போர்ட்கிட்ட போகிறாங்க ஷிப் ஏறுறதுக்காக. டேங் வந்து ஜெனிக்கு பாய் சொல்கிறா. ஜெனி வந்து, இல்லை நீ வரலாம்ல, நான் அதுக்கப்புறம் பார்ப்பேனான்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறா. அதுக்கு வந்து டேங், இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ நல்லபடியாக போய் படி அப்படின்னோடனே ஜெனி வந்து ஹக் பண்ணிட்டு டேங் ஹக் பண்ணிட்டு அழுகுறா. அப்படியே அழுதுகிட்டே சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லும் போது ஜிமின் வந்து நிற்கிறாரு. ஜிமினை பார்த்தோன்னே ஜெனிக்கு ரொம்ப அழுகையாக வருது, உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க. டேங்க்கும் புரியுது. உடனே வந்து டேங்க் சொல்கிறாரு, நீ போய் ஜிமினுக்கு பாய் சொல்லிட்டு போ, என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஜெனியும் ஷாக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்கு டேங்க் சொல்கிறாங்க, நான் சொன்னேன்தான் பசங்க கூடலாம் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னதான், ஆனால் இப்போ நீ வந்து பேசலாம், ஏன்னா வந்து முன்னாடி நான் வந்து நீ ரொம்ப சைல்டிஷாக இருந்த, உன்னை யாராவது ஏமாற்றுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்ட, உனக்கு தெரியும் நம்மளோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு, அதனால் நீ போய் பேசலாம் தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு டேங் அனுப்பிவிட்றாரு. ஜெனிக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை தேடி போகிறாப்புல. ஜிம்மினை தேடி போய் ஜிம்மின்கிட்ட வந்து நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்லாம் சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சி அழுகுறாரு. இந்த சைடு சுகாவும், நீ சொன்னது கரெக்ட் தான், ஜெனி வந்து இப்போ ரொம்ப வளர்ந்துட்டா, முன்னாடி பார்க்கும்போது குழந்த மாரி இருந்தா, இப்போ வந்து ஒரு லேடி ஆட்டம் வளர்ந்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு டேங் பார்த்து சொல்கிறாரு. அப்படி சொல்லிகிட்ருக்கும் போதே வந்து டேங் வந்து இவங்ககிட்டேயும் சாரி சொல்கிறாரு. இந்தமாரி எல்லாமே என் தப்பு தான், அதனால தான் வந்து ஒரு நாள்லேயே நம்ம லைஃபை புரட்டி போன மாதிரி ஆயிடுச்சு, ஒரு நாளில் நம்ம லைஃப் இவ்வளோ சேஞ்ச் ஆகும் நீ கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டில அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சொன்னார். அதுக்கிட்ட டேங்கை பார்த்து வந்து இவங்க சொல்வார், எந்த தப்பும் மேலே இல்லை, எல்லாம் நடக்கணும் இருந்திருக்கு, அதனால நடந்துருச்சு, இதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட இவங்க சொல்கிறாரு. அப்புறம் இதை நினச்சி நீ உன்னை ப்ளேம் பண்ணாத, நடக்கணும்னு இருந்துச்சு நடந்துருச்சு, இதை ரொம்ப நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு நீ ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழகாக அந்த பிங்கி ஃபிங்கரை காட்டி வந்து ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து டேங் ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு வந்து பிங்கி ஃபிங்கரில் இவரும் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஜெனியும் வந்து கேட்குறாங்க, நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம்ல எப்படி இருந்தாலும் அப்படின்னு. அதுக்கு டேங்கும் தலையை மட்டும் ஆட்டுறாரு.
அப்புறம் ஜெனி வந்து ஷிப்பில் ஏறி பாய் கட்டுறாங்க. அதுக்கு டேங்கும் வந்து லைட்டாக சிரிச்சுட்டு பாய் பாய் கட்டிட்டு அவரும் திரும்பி போயிடுறாரு. அவரை பார்க்க முடியல அதுக்கு மேலே ஒரு மாதிரி கண்ணால் கலங்க முடியாது. திரும்பி பார்த்தா ஜிமின் நின்றுட்டுருக்காரு. ஜிமின் பார்த்துட்டு நீனும் போகலையா அப்படின்னு வந்து டேங் கேட்குறாரு. அதுக்கு ஜிமினும் வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. இதுமாரி டேங் உடனே பார்த்தோன்னே, ஏன்னா சோல்ஜர் தானே அவருக்கு தெரியும். அதனால் திடீர்னு பார்த்தோன்னே சல்யூட் அடிக்கிறாங்க. டேங்க் இது பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. டேங் பார்த்து சொல்லுங்க, என்னை வந்து சல்யூட்லாம் அடிக்க தேவையில்ல, நான் என்ன சோல்ஜர் ஆகலை, ஆனதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம், இப்போ நீ என்னை ஹயாங் மட்டும் கூப்பிடு அப்படின்னு வந்து ஜிமினை பார்த்து சொன்னோன்னே ஜிமினும் ஓகே ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு டேங் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. டேங்கும் வந்து அவர் ஷோலையே பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணாத வந்துருவாப்புல அப்படின்னு சொன்னோன்னே ஜிமினுக்கு கண்ணெலாம் கலங்குது. சரி அப்படி சொல்லிட்டு அவரும் வர்றாரு. அப்புறம் டேங்கும் வந்து கேம்புக்கே போகிறாரு. போயிட்டு இப்போ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காரு. ஏன்னா வந்து டைம் எப்போயோ ஆயிடுச்சு, கேம்புக்குள்ளே போகிற டைம் முடிஞ்சு. அதனால் எப்படி போகிறதுன்னு வச்சுட்டு சரி நம்ம எகிரி குதிச்சே போயிடுவோன்னு சொல்லிட்டு கேம்ப் வெளியில் வந்து செவுரு இருக்கும்ல, அந்த செவுரு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த செவரில் எப்படியாவது எகிரி குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதித்து மேலே வந்துட்டார். ஆனால் இப்போ கீழே குதிக்கிறதுன்னு தெரில, பாதியில் தொங்கிட்டு கிடக்குறாரு. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தா நம்ம போகம் வந்து அந்த சைடு நடமாடிட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே ஐயோ நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து போகமை கூப்பிட்றாரு. இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்றாரு. அங்கே போகம்லாம் பார்க்கல, அவர் பாட்டும் அங்கே போயிட்டே இருக்காரு. சரி நம்ம கத்தினா வேலைக்காகுதுன்னு சிஸ்ன்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்குறாரு. அப்பயும் திரும்பி பார்க்கல, திருப்பியும் சிஸ்ஸுன்னா திரும்பியும் பார்க்கல. என்னடா இது பாம்பு ஏதாவது போதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே கீழே பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து டேங் வந்து போகாமை பார்த்து சொல்கிறாரு, யாரையும் கட்டவேன் இங்கே பாரு, என்னால் முடியல, ஐயோ கடவுளை காப்பாற்றுங்க, கையெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோடனே போகம் வந்து அவர் மேலே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா வந்து டேங்கு பயந்துட்டார் டக்குன்னு. பார்த்துட்டு நீ என்ன இங்கே குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருக்க, நான் கூட பேயா நினச்சி பயந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வம் சொல்கிறாரு. அதுக்கு டேங்கும் நீ பார்த்து பயந்தெல்லாம் போதும், என்னால் முடியல, என் கையெல்லாம் வலிக்குது, இவங்க எதுக்கு வந்து சுவரெல்லாம் கிளாஸு தூளெல்லாம் வந்து சொருகி வச்சுருக்காங்க, கையில் கிழிக்கும் போல் விட்டா, நானே பார்த்து பார்த்து பிடிச்சிட்ருக்கேன், கையில் இறங்கிடுமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கு பார்வமும் சரி குதி, இந்த சரி குதி, நான் பிடிச்சிடுறேன் அப்படின்றாரு. அதுக்கு டேங்கும் ஐயோ ரொம்ப உயரமாக இருக்குது, நான் எப்படி குதிப்பேன் அப்படின்னதுக்கு இல்லை குதி, நீ தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கில்ல நான் உன்னை நம்புகிறேன் ட்ரஸ்ட் பண்ணுறேன்லாம் சொன்னியே, குதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே டேங்கும் உடனே ஹெசிடேட்லாம் பண்ணல, டக்குன்னு குதிச்சிட்டாரு. குதித்தோடனே வந்து பார்வமும் பிடிச்சிட்டாரு கரெக்டாக. பிடிச்சி இறக்கி லேண்ட் பண்ணும்போது பார்த்தா டேங்கும் போகமும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் ஒன்றும் நடக்கல. அதுக்குள்ளே வந்து ட்ரெயினர் வந்து ஹே டேங் வந்துட்டியா நீனு அப்படின்றாரு. டேங்கு ட்ரெயினர் பார்த்தோன்னே ஷாக், ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சல்யூட் அடிச்சு சாரி சார் தெரியாமல் வந்து லேட் ஆகிடுச்சு, இனிமேலுக்கு இந்த மாதிரி லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரிசையாக போய் சொல்கிறாரு. உடனே ட்ரெயினரும் இல்லை இல்லை பரவாயில்ல, எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, காலையில் வந்தோடனே பார்வம் சொல்லிட்டாங்க என்ன நடந்துச்சு நேற்று அப்படின்ட்டு, நீ ஃபீல் பண்ணாத, இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினர் சொல்லிட்டு போயிட்டார். உடனே டேங் வந்து பார்வமை பார்த்து முறைக்கிறாரு, நீ ஒன்று சொல்ல மாட்டியா முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு, நான் பாரு சுவரெல்லாம் ஏறி குதிக்கிறேன், என் கையிலலாம் பாரு லைட்டாக கிழிச்சிருச்சு அப்படின்னோடனே பார்வம் பார்த்து சிரிக்கிறாரு. நீ பாரு எவ்வளோ அவசர கொடுக்க மாதிரி மேலெல்லாம் ஏறிட்டுருக்க, நீ என்கிட்ட கால் பண்ணியிருக்கணும், கால் பண்ணி தான் நானே சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வம் சொல்கிறாரு. அதுக்கு டேங்கும் ஒன்று கொழுப்புன்னு சொல்லிட்டு கால்லேயே ஒரு உத போட்டு போகிறாரு. இந்த சைடு வந்து பார்வம் கீழே வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு இவர் ஓடுறதை பார்த்துட்ருக்காரு பார்போமு. உடனே டேங் திருப்பி ரிட்டன் யூட்டன் அடித்து டேங்கு போகமை நோக்கி வந்துட்டுருக்காரு. பார்வம் புரியல, இவன் ஓடின தானே எதுக்கு திருப்பி ரிட்டன் வராப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா டேங் வந்து மூஞ்ச க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் யூட்டன் அடித்து ஓடுறாரு. பார்போமுக்கு பார்க்க சிரிப்பாக இருக்குது, என்னடா இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அட் த சேம் டைம் க்யூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு.